அனைவருக்கும் இனிய வணக்கம். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. புதியதொரு நூற்றாண்டின் தொடக்கத்தில் மனித வாழ்வு நடக்கிறது. விஞ்ஞானத்தின் விந்தையும் தொழில்நுட்பத்தின் வேகமும் மனிதனை ஒரு மாற்ற முயலும் வேளையிலும் இளமையின் கவனத்தை கணனியும் தொலைக்காட்சியும் கைபேசியும் ஈர்க்கின்றன. இவை கற்றல் செயற்பாட்டில் ஒரு அங்கமாக பயன்படுத்தப்படலாம் என்ற அங்கீகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் திசை மாறிய பறவைகளாக மாணவர் உலகம் அல்லாடிக் கொண்டிருக்கிறது. இதனை கண்ட ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நிலை குழம்பி நிற்கின்றனர். இன்றைய இளைஞர் சமுதாயம் வன்முறை வழி செல்ல சமூகத்தின் சமநிலை யாட்டம் காணும் நிலை ஏற்பட்டுள்ளது. மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வர இவர்களுக்கு ஒரு வழிகாட்டல் தேவைப்படுகின்றது. நமது வருங்கால சந்ததியை வளப்படுத்த கொழும்பு ரோட்டரி கழகம் சிறிய மனங்கள் வலுவான மதிப்புகள் எனும் நிகழ்ச்சி மூலம் குழந்தைகளுக்கு தார்மீக நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்து புதிய இலங்கையை உருவாக்க முயன்று கொண்டிருக்கிறது. இப்பாடல்கள் ஒழுக்கம், கடமையுணர்வு, நேரிய நன்னடத்தை, ஆரோக்கியம், பாதுகாப்பு மற்றும் நற்பழக்க வழக்கங்கள் போன்ற உன்னதமான குணங்களை கொண்டுள்ளன. இது நாம் எதிர்பார்க்கும் ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். சிறிய மனங்கள் வலுவான மதிப்புகள் எனும் பாடல் தொகுதியில் பாயும் முன்னே யோசித்து பாரு, செய்யும் முன்னே யோசித்து பாரு எனும் பாடல் பற்றி சில கருத்துக்களை உரைக்க வந்தேன் சிறுமினார் சுவஸ்டிகா செந்தூரன். பாயும் முன்னே யோசித்து பாரு, பாயும் முன்னே யோசித்து பார், செய்யும் முன்னே யோசித்து பாரு, செய்யும் முன்னே யோசித்து பார், சொல்லும் முன்னே யோசித்து பாரு, சொல்லும் முன்னே யோசித்து பார், பார்ப்போம் அனைவரும், பார்ப்போம் அனைவரும், பேசும் போது கவனம் கொள்ளு, பேசும் போது கவனம் கொள்ளு, நம்பிக்கையா எதையும் செய்வோம், நம்பிக்கையா எதையும் செய்வோம், வெற்றிக்கான வழி அமைப்போம், வெற்றிக்கான வழி அமைப்போம், தேடுவோம் நாம், தேடுவோம் நாம், யாவருக்கும் எப்போதும் இடைஞ்சல் ஏதும் செய்யாது செல்லவோம், முன்னே செல்லவோம், நண்பருக்கும் பகைவருக்கும் தீங்கேதும் செய்திடாது முன்னே செல்லவோம், முன்னே செல்லவோம். வாழ்க்கை எனும் பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் ஏராளம் ஏராளம். பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்ற மனிதனின் சராசரி வாழ்வில் அவ்வித தடைகளோ பலிகளோ அவமானங்களோ இல்லை. ஆனால் சாதிக்க விரும்பும் சரித்திர வாழ்வில் பலிகளும் தடைகளும் அதிகம். நாம் நமக்கான பாதையில் தடம் மாறாமல் செல்வதே அழகானது. பிரச்சனை இல்லாத வாழ்வு வேண்டும் என்று வேண்டுவதை விட பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மனநிலை நமக்கு உருவாக வேண்டும். 6 அடி உயரமுடைய மனிதனை 1/2 அடி கூட இல்லாத நாக்கு ஆள்வது விந்தையிலும் விந்தை. ஒரு சொல்லை எதிர்ப்பதற்கு முன் நம்மை நலம் பயக்குமா என்று சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அடக்கம் என்பது மிக உயர்ந்த ஒரு பண்பாகும். அடக்கம் உள்ளத்தில் உறுதி பெற்று வாக்கினில் வெளிப்பட்டு செயலிலும் தொடர வேண்டும். அடக்கம் ஒரு மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தும். அடங்காமை ஒரு மனிதனை ஆழ்ந்த நரகத்தில் ஆழ்த்திவிடும். நம்பிக்கை எனும் வானவில் நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகின்றது. அதே போன்று நம்பிக்கை தோன்றும் போது நம் வாழ்க்கை அழகாகும். அன்பு, பொறுமை, உதவி செய்தல், கருணை போன்ற குணநலன்களை அணிகலனாக கொண்டு வாழ்வில் உயர்வோமாக. நன்றி, வணக்கம்.